இட்ஸ் மிரட்டிட்டீங்க. அந்த பொண்ணு ஐட்டம் பாம்னா நீங்க ஆட்டம் பாம் பின்னி பிசில் எடுத்துட்டீங்க. இட்ஸ் ஒன்லி சாம்பிள் பீஸ். சுரங்கத்துல என்ன நிறைய இருக்கு சார், இந்த பென் கேமரா மாட்டீங்க. பென் கேமராவா? எஸ், உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். சூப்பர் அந்த டெக்னாலஜி. கேமரா இருக்குன்னு பயப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு நடிப்பை மட்டும் மழையாட்டம் கொட்டலாம். கரெக்ட் குருஜி. சார் சார் ஏய், வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருது நிஜமாவே எங்க அதிர்ஷ்டம் சார். எல்லாரும் ஓவரா நடிக்கிறானுங்க. என்ன நடிச்சாலும் பிரைஸ் மணி கிடைச்சிருமா? வாங்க சார், வாங்க. என் பார்ட்னர்ஸ் அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் டைமா எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. டீயா, காஃபியா, விஸ்கியா, பிராண்டியா? இவன் என்ன ஓவரா நடிக்கிறான்? சைல்ட் ஆர்டிஸ்டா? சார் சைல்ட் லீடரான்னு கேட்க வந்தாரு மாமா. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். ஐ அம் யூத் லீடர் முத்துகிருஷ்ணன். இஸ் மை சன். பைசன் ஆட்டா இருக்க இவனை சன்னன்றீங்க? வயசுல மாதிரி இருக்கா, நல்ல பஞ்சு கொடுத்தாரியா. ஆனா மல்லேசக்கல் நேத்து சூப்பர் மேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. பப்ல சிங்கார மக்கள் டான்ஸ் பினிட்டாரு. ஃப்ளோர் ஃபுல்லா பணத்தால லோப்பிட்டாரியா. கிட்டத்தட்ட 10 லட்சத்தை கொட்டிருப்பாரு பார்ல டாக். வெட்டி பேச்சு நிறுத்திட்டு எல்லாருக்கும் போய் காஃபி கொண்டு வாப்போ. போறேன். என்ன பண்றது? என்ன சார் இவரு ஹீரோ போய் காஃபி கொண்டு வர சொல்றாரு? பலர ஸ்டேஜ்ல இதெல்லாம் கண்டுக்கூடாது. ஹீரோ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நானே ஃபீல் பண்றேன். நீ எதுக்கு ஃபீல் பண்ற? காஃபி டீயா? டீ. ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணு இல்லைங்க, எங்க மாமா சிங்கப்பூர்ல 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. லிக்விட் கேஷ் தேவைப்படுது. அதனால பல்லாரியில இருக்கிற 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட விக்கணும் டிசைட் பண்ணிருக்காரு. அதானே மாமா? எஸ். மார்க்கெட் வேல்யூ 7 கோடினாலும் இமிடியேட்டா கேஷ் கொடுக்குற பார்ட்டியா இருந்தா 3 கோடிக்கு தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கு. வாட் இஸ் தி டெல்லிங்? ஓகே மாமா. சார் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். 1 கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு கோயில் கட்டுறோம் சார். ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார். ப்ளீஸ். ஓ ஏழ்மை எனக்கு புரியுதுடா. 2 கோடிக்கு தூக்கி போடுற எடுத்து பம்பளி மாஸ்குட்டி. சார் இந்த கடத்தி கேளுங்களேன். ஏன்டா அப்படி பிஞ்சிலே படுத்திருக்க? பல்லாரி பாபு, லேண்ட் மொத்தமா உங்க மாமா பேர்ல தானே இருக்கு. நீங்க இப்படி சந்தேகப்பட்டு அவர் ஃபீல் பண்ணுவாரு. அவர் ஃபீல் பண்ணா நான் ஹர்ட் ஆவேன். நான் ஹர்ட் ஆனா டீல் கேன்சல் ஆகும். அப்புறம் உங்க இஷ்டம். அவன் ஒரு சின்ன குழந்தை. அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உடனே டாக்குமெண்ட்ஸ் வரவழைங்க. டீல ஃபினிஷ் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் வர வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க 3 பேரால பொட்ட முடியுமாங்கிறதா டவுட். நாங்க 3 பேர் மட்டும் இல்ல சார். எங்க பின்னாடி பெரிய ஆளு ஒருத்தர். எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சாரு, நீங்க எங்களை நம்புங்க. டீல உடனே முடிக்கலாம். ப்ராமிஸ். என்ன சொல்ற, நம்பலாமா? நம்பினாதான் மாமா நெருங்க முடியும். சரி, டாக்குமெண்ட் வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துரு. நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க. பணத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அது ரெடி. மொக்கங்கள் காஃபி சூப்பரா இருக்கும், எடுத்துக்கங்க. என்ன சார் இது? கிழட்டு பயலே, கண்ணு என்ன அவிஞ்சா போச்சு. என்ன சார் இது? டீலே வேணாம், கேன்சல். அவசரப்படாத, என்னாக்க பாரு. இது என்ன சார்? மச்சம், என் வாயில விழுந்தவங்க நாசமா போயிடுவாங்க. குட்டிச்சோர் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் பேட்டில நீங்க சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா. காட். ரெடி கோயிங். ஆமா, காஃபி போட்டது யார் மேன்? நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு வந்தது நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு போறது நான் தான் சார். அவங்கள்ட்ட வாங்க. we are going. போலாம் மாமா. என்னப்பா இது? காஃபிக்கா 2 லட்சம்? நீங்க குடுக்கறதோட சேர்த்து 3 லட்சம். டேய், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கடா. பத்மஸ்ரீ சார் உள்ளார பெர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இங்க பார்த்தோம் ஜெய். இங்க என்னடா பாத்தீங்க? பக்கத்துல நான் பார்த்து பயந்துட்டேன். அது எப்படி சார் நீங்க தான் சிங்கப்பூர் சிங்காரன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சீங்க? நம்ப வைக்கிறது நடிகனோட திறமை. எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இனிமே எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட்லாம் இல்ல, ஓபன் சேலஞ்ச் தான். ஆல்ரெடி அந்த மொக்க உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனா? கம் ஆன், ஆக்ஷன். டேய் மொக்க, பான ஆர்டிஸ்ட் கிட்ட மோதனா பஞ்சராய் போறது உறுதிடா. 5 ரூபாய் நடிகண்டா நீ. 5 கோடி நடிகண்டானா? பத்மஸ்ரீ கிட்ட வச்சுக்கிட்டு பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிடுவேன். எவன் எதற்கு நடிச்சாலும் சரி, ஜெயிக்கிறது நான் தான். நான் தான்டா. சேலஞ்ச். பாய், நாம சந்தேகப்பட்ட மாதிரி நம்ம பண்டியை கொடூரமா கொண்டிருக்காங்க. கொன்னவன் பேர் அஜய். அவன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக இப்ப சென்னைக்கு வந்திருக்கான். அங்கிருந்தே அண்டர் கவர் ஆபரேஷன் பண்றான். இது அவன் டீம். தம்பி, இந்த தம்பி தான் உங்களுக்கு ஆப்பு வச்சதா தம்பி? கூல் ராஜா, இந்த தம்பி சாதாரண தம்பி இல்ல, சீரிப்பாயிர சிறுத்தை. ஒரு வாட்டி ஷார்ப் ஷூட்டர் கில்லர் சஞ்சய்னு பேரு. அவனுக்கு நான் தான் இடம் கொடுத்தேன். பிசிபில்லாபாத் வேணும்னு கேட்டான், செஞ்சு கொடுத்தேன். அதை எடுத்து ஒரு வாயில வச்சாரோ வெச்ச சோறு வாயிலே இருக்கு, உயிர் மேல போயிடுச்சு. பிசிபில்லாபாத் வேஸ்டா போயிடுச்சு. செகண்டுக்கு ஒருத்தர் 10 செகண்ட்ல 10 பேரை பந்தாடிட்டாரு. அதனால இந்த பழி வாங்குற இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாருங்க. அப்படின்னா என் தம்பியை கொன்னவனை விட்டுட்டு நான் உயிருக்கு பயந்து ஓடணும். கூல் ராஜா, உங்க தம்பி போயிட்டானே நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க போயிட்டா ஃபீல் பண்றதுக்கு உங்க தம்பி இல்லையே. கரெக்டா? குட் ஒன். கோ அண்ட் கெட் மீ காஃபி. கூல். ஹாட். கூல். ஏ கதர், இந்த கூல் பார்ட்டியோட டார்ச்சர் தாங்க முடியலடா. சிரிச்சுக்கிட்டே ஊசியை ஏத்துறான். இவன் கண்ணு முன்னாடி அந்த அஜய கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவனை கொல்லணும். நாய்க் பாய் கிட்ட பேசி முதல்ல அமௌண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
பாய் தான். எனக்கு இத்தனை நாள் பிரச்சனை கொடுத்த அந்த போலீஸ்காரன் சென்னையில தான் இருக்கான். நான் சீக்கிரம் சென்னைக்கு வரேன். அவனை பத்தி என்கொயரி பண்ணுங்க. அவன் போட்டோவை நான் ஃபேக்ஸ் பண்றேன். நீங்க ஃபேக்ஸ் அனுப்புவீங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பார்த்து ஜாகிரதையா டீல் பண்ணுங்க. விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. நம்ம பார்ட்னர்ஸ் தவிர என் பசங்க கிட்ட கூட சொல்ல மாட்டேன். கவலை விடுங்க. கூல் ராஜா கூல். எப்பவும் இப்படி டென்ஷனாவே இருக்க கூடாது. ஹாட் காஃபி. கோல் பாபு இந்த போட்டோவை சென்னைக்கு ஃபேக்ஸ் பண்ணு. நம்பர் பின்னாடியே இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்த போறது இல்ல. கூல். ஏ பாச்சா பாரு பாஷா பாய் एक फोटो फैक्स அனுப்புங்க. நாயக் பாய டார்ச்சர் பண்ற போலீஸ் இவனா? எனக்காக என்ன கேட்ட? உனக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். கூல். யார் பெத்த புள்ளையோ? இவன் மூஞ்ச பார்த்தா நாயக் பாய் மட்டும் இல்ல, மொத்த உலகத்தையே டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கா. இந்த ஆளு டிவில பார்த்த மாதிரி இருக்கு. சரி மல்லேஸ்வரனே, அந்த நாயக் பாயோட போன்ல பேசும்போது ஏன் இந்த லேண்ட் டீல் மேட்டரை பத்தி நீங்க பேசல? டேய், நிறுத்துற. இது நாயக் பாய் விஷயம். மேட்டர் ஃபுல்லா தெரியாம அவர்கிட்ட கொண்டு போனோம்னு வெய், ஏதாவது தப்பாச்சுன்னா நம்மள வெட்டி நாய்க்கு போட்டுருவாரு. டேய் கணேஷ், உனக்கு பெல்லாரியில ஆளுங்க தெரியும்னு சொன்னல, அந்த சிங்கப்பூர் சிங்காரம் பத்தியும் அவங்க நிலத்தை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் விசாரி. அஜய், அந்த கணேஷ் பல்லாரிக்கு ஃபோன் பண்ணிருக்கான், கேள. பಳ್ಳாரில 200 ஏக்கர் வச்சிருக்கிற சிங்கப்பூர் சிங்காரம் யாராவது தெரியுமா உனக்கு? சிங்கப்பூர் சிங்காரமா? அப்படி யாரும் இந்த ஊர்ல இல்லையே. எதுக்கு விசாரிச்சு பாக்குறேன்? பாக்குறேன் கேக்குறேன்ல, 10 நிமிஷத்துல எனக்கு பதில் வந்தாகணும். ஓகேண்ணே. அஜய், அங்க பாரு. இப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுனா? சொல்லு முத்து. பல்லாரி மொத்தத்திலேயே சிங்கப்பூர் சிங்காரன்னு யாருமே இல்லனா. கேப்ல உங்களை கேனே ஆக்கிட்டானுங்கண்ணா. சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. டேய் மொக்க, மினிஸ்டர்கிட்ட போன குடுறா. மொக்கையா வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. இந்த பார் தம்பி, மேட்ரு என்னன்னு சொல்லு. குடுக்கறதா இல்லையானா நான் முடிவு பண்றேன். கிழட்டு மொக்க, சிங்கப்பூர் சிங்காரங்கிறவன் பெல்லாரிலேயே இல்ல. தெரியும். தெரியுமா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவர் அதுக்குள்ள பெல்லாரில எப்படி இருப்பாரு? ஹவ்? லூசு பண்ணாட, வந்தேன் அடிச்சே கொன்னுடுவேன். முதல்ல போன மினிஸ்டர்கிட்ட கொடு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ மேட்ரை சொல்லு, நான் அவர்கிட்ட கொடுக்கறேன். நீ சொன்னதுல கொஞ்சம் கூட மேட்டரே இல்ல. ஹவ் கேன் ஐ கிவ் இட் டு ஹிம்? ஹாய் அஜய், என்ன அப்படி பாக்குற? அன்னைக்கு என்ன அப்படி அரைஞ்சாலும் நானே இன்னைக்கு வந்து பேசுறேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஏதோ போலீஸ் வேலையில டென்ஷனா இருக்கேன்னு நினைச்சேன். மறுபடியும் எவ்வளவு டென்ஷன்? மறுபடியும் போலீஸ் வேலையா? இந்த போலீஸ்காரனுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் மறுபடியும் ஏதாவது கிரிமினல் பின்னாடி அலையா? நீ எவ்வளவு ராங் டைம்ல என்ட்ரி கொடுப்பியா?
யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். என்னாச்சுங்க? எப்படி விழுந்தாரு? ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? என்ன சார் ஒண்ணு இல்லன்னு மழுப்புறீங்க? உங்க ஃபேஸ பார்த்தாலே நீங்க டென்ஷனா இருக்கீங்க நல்லாவே தெரியுது. சித்தப்பா ஃபோன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. டென்ஷனா இருக்கீங்களே. தம்பி ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சுடா? சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு. நீ டென்ஷனா இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒண்ணும் ஆகாது. இது வைரம் பாஞ்ச கட்ட. நீ சொல்லு. நம்ம கணேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. கடவுளே. அப்பா அப்பா அதுக்கு தான் நான். எங்க இருக்கா? ஏடா கணேஷ், உண்மையில என்னடா நடந்துச்சு? சும்மா ஊன்னா எப்படி தெளிவா சொல்லு. அதை எடுத்து அவன் செத்துருவான்டா. ஓ, அவன் உண்மை நிலவரம் என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். ஸ்பைன்ல அடிபட்டதால நகர முடியாது. செஸ்ட் ரிப்ஸ் உடைஞ்சதால மூச்சு விடுறதும் கஷ்டம். அதனால உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. 1 மாசத்துல நார்மல் ஆயிடுவாரு. சொல்லு. நல்ல டீல் மாட்டிருக்கிற நேரத்துல இப்படி பார்த்துட்டானே. அது சரி, அவன் குடும்பத்துக்கு சொன்னீங்களா? சொல்லி அனுப்பிட்டேன், நாளைக்கு வந்துருவாங்க. சார் பெரிய டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். வாங்க, சங்கரன் வந்துட்டாரு. வாங்க வாங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்க அப்பா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தைரியமா இருங்க. நாங்க முடிஞ்சதை பண்ணிருக்கோம். மத்தத கடவுள் பார்த்து. வணக்கம் சார். கணேஷ் பையன் பா. எங்க அப்பா காசில இருந்து வந்தோட எல்லாரும் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி நான் இருக்கல. இங்கே உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். ஏய், மினிஸ்டர் மாசி மேகநாதன் சொல்லு. ஓகே டாக்டர், இப்ப நிலைமை எப்படி இருக்கு? மூளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நரம்பு மண்டலம் சுத்தமா செத்துருச்சு. நரகத்தை அனுபவிக்கிறாரு. பேச்சு வராது, மூச்சு விட கூட கஷ்டம். கடைசி வரைக்கும் நடைப்பிணமா தான் வாழணும். என்ன சொல்லும்? ஷாக் ஆயிட்டியா? நான் போலீஸ்ன்னு தெரிஞ்சதுக்கே மூச்சு எடுத்துக்கிச்சே. இதுவே நான் சங்கரன் பையன் தெரிஞ்சா இன்னொரு ஷாக் கொடுக்கட்டா? அப்பா சாவி எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு பாரு. கணேஷ், உன்னை இந்த நிலைமையாடா பார்க்கணும். அப்பா கையில ஏதோ பேப்பர் இருக்கு. என்னடா அது? சங்கர் அண்ணன், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால இதை தாங்க முடியல. உங்க கையால ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. இதான் என் கடைசி ஆசை. அண்ணே, என்னால எங்க அப்பா அப்படி பார்க்கவே முடியலண்ணே. கொன்றுங்கண்ணே, கொன்றுங்கண்ணே. அப்பா நான் எப்படி அவருக்கு இந்த நரக வேதனை வேண்டாம்ப்பா. தயவு செஞ்சு அவர் கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. என் கையாலேயே வேற வழி இல்லப்பா. வேதனை என்னன்னு எனக்கு புரியுதுடா. அவன் காதல நவச்சு பயம்பத்திர சொல்லிட்டு. டேய், உன்னை கொல்லாம எதுக்கு விட்டேன்னு புரியுதா? எந்த சங்கரன் அவ நீ சாவடிக்கணும்னு நினைச்சு அவர் கையாலே நீ சாவணும். நீ மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண மொத்த கூட்டத்துக்கும் பேக்கப். சொல்லிட்டேன்ப்பா. ஆத்மா சாத்தி அடையட்டும். என்னடா இது மெகா? மினிஸ்டர் அவங்க கிட்ட சொல்லியும் 15 நிமிஷம் ஆச்சு கூப்பிடலையே. அவங்க வெயிட் பண்ண சொன்னா நம்ம பண்ணணுமா? வாங்க. சீனியர் டாக்டர் கூப்பிடுறான்னு என்னையும் உட்கார வச்சு வேஸ்ட். ஆடா விடுங்கண்ணே. ஆகிற காரியத்தை பாருங்களா. ஃபுல் பாட்டில் சாதாரணமா குடிப்பா. யாரையாவது முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்க மாட்டான். 2 பிளேட் பிரியாணியும் மூச்சு விடாம திம்பா மகராசா. 2 பிரியாணி சாப்பிட்ட போய் மகாராசனா பாட்ட சித்த சோகத்துல இருக்க. நீ வேற ஏன்டா? எதுக்கு சோகம்? ஷேர்ல ஒரு கை கம்மியாயிடுச்சுல.
காசு அருண் எங்கடா போனா? நேத்துல இருந்து அண்ணனை காணும். ஏன் இந்த செட்டப் கிட்ட இருக்கிறாரோ? சத்தம் இல்லாம எப்ப உள்ள வந்துட்டானே. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்கண்ணே, விடுங்கண்ணே. சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா சார்? நான் என்ன பண்ணேன்? உங்க கருணாக்கெல்லாம் அவன் செத்துருவான்னு சபிச்சிங்க. அதான் செத்து. கரெக்ட். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. சைலண்டா இரு. கேட்டானுங்க என்ன கொண்டுருவானுங்க. அஜய் மாமா போயிட்டாருங்க. நேத்து வரைக்கும் கல்லு மாதிரி தான் இன்னைக்கு மண்ணோட மண்ணாயிட்டு. ராசா, இந்த டீல் முடிஞ்சதும் பெருசா கொண்டெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தியே, இப்படி போயிட்டியே. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய டீலை வச்சுட்டு நீங்க இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? முத்துகிருஷ்ணா, எஸ் பாஸ். உங்களுக்கு நீதாப்பா தைரியம் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வெங்கட் சார். ஏன் தம்பி? அவங்க பாவம் துக்கத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் வியாபாரம் பேசினா நல்லா இருக்காது. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. அவங்க ரிகவர் ஆனதும் காமிங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்னது? படத்துக்கு நயன்தாரா ஓகே. நிஜமாவா? உங்க ஷோரீல் பார்த்து ஃபிளாட் ஆயிட்டாங்க. உங்க கூட நடிக்கிறதுக்கு 3 படத்தை விட்டாங்க. என்ன மூவ் பண்ண? அஜய், அப்பா ரொம்ப பிஸி ஆயிட்டியா? நீ வரதும் தெரியல, போறதும் தெரியல, பார்க்கவே முடியுது இல்லையடா? போலீஸ் உத்தியோகத்துல நேரம் என்ன காலம் என்ன? போலீஸ் உத்தியோகமா? யார பத்தி பேசிட்டு இருக்க நீ? அஜய பத்தி சொல்லல, இவன் மாமனார பத்தி சொன்னேன். எது மாமனாரா? மாமனார்னா வருங்கால மாமனார். அஜய் லவ் பண்ற பொண்ணோட அப்பா போலீஸ் ஆபீசர் தானே? ஏய், அஜய், நீ ஒரு பொண்ணு விரும்புறியா? யாருடா அந்த பொண்ணு? இருக்காப்பா. எங்க இருக்கட்டும், நான் என் மனமல பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு வாடா. சரிப்பா. அப்பவே சொல்ல வேண்டியதானே சிவா. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஓட்ட வாயால ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. ஆமா அஜய், அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ எவ்வளவுலாம் கஷ்டப்படுற. ஆனா அவரோட உண்மையான சந்தோஷம் உன் கல்யாணத்தை அவரே முன்ன நின்னு நடத்துறதுலதான் இருக்கு. என்ன இந்த பக்கம்? அதான் செப்பரேட் ஆயிட்டோம் இல்ல? உன் வழி வேற, என் வழி வேற. உங்க பொண்ணு கிட்ட பேசணும். என் பொண்ணுகிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் பர்சனல் சார். இங்க பர்சனல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவா இருந்தாலும் என் முன்னால பேசணும். பிரசாந்தி, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. பெரிய பெரிய சம்பந்தம்லாம் வருது. டவுரி எவ்வளவு வேணா தரேன்றாங்க. சரி, நல்லதா கெடுதா நம்ம லிங்க் ஆயிட்டதுனால நான் நீனும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீயும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா சொல்லு, பெரியவங்களை பேச வைக்கலாம். என்னத்த பேச வைக்கிறது? பாத்தியா கல்யாணத்தை எப்படி ப்ரப்போஸ் பண்றான்? கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி இருக்கான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்? முடியாதுன்னு சொல்லி முதல்ல வெளில அனுப்பு. அஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் கல்யாணம்னு பண்ணா அஜய் தான் பண்ணிக்குவேன். என்னம்மா நீ இவ்வளவு இடக்கா பேசுறா? இவனை போய் கல்யாணம் பண்ணிப்பியா? இவனுக்கு உங்களை விட பெட்டர் போலீஸ் ஆபீசர்ங்கிற கான்ஃபிடன்ஸ், என்னை விட அழகா இருக்கான்ற திமிரு, இதெல்லாம் அடங்கணும்னா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்ட். ஐடியா நல்லா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் நம்மள டார்ச்சர் பண்ணா. அப்படிலாம் நடக்காது டாடி, என்ன நம்புங்க. சரிப்பா, என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். முதல்ல உங்க ஃபேமிலியை நான் சந்திக்கணும், அவங்கள எனக்கு பிடிக்கணும். வேணா அவர்கிட்டயே உண்மையை சொல்லி கோஆபரேட் பண்ணுங்கன்னு கேட்கலாம்ல? இம்பாசிபிள். அந்த ஆள் ஹரிச்சந்திரனோட அக்கா மாவன். ரூல்ஸ் தான் முக்கியம்னுவான். நீ உங்க அப்பாவே ஏமாத்திரியானு மொத்தத்தையும் கெடுத்துருவான். எல்லாம் உன் துளசி மாமனால வந்தது. ஓட்டவாய வச்சு ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுருவாரு. பிரச்சனை அவரே தானே ஆரம்பிச்சு வச்சாரு. அவரே முடிப்பாரு. சார் வாங்க சார், வாங்க. என்ன கெட்டப் இது? நீங்க என்ன போலீஸ்காரங்களா இல்ல பகல் வேஷக்காரங்களா? சார், உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சார். நினைச்சேன். குழப்பம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டிய. என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல சார், எங்க மாமா ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம? சேச்சா, அந்த ஒரு மாதிரி இல்ல சார். அவர் கொஞ்சம் மென்டல் பேஷண்ட். ஏதோ இப்பதான் தேறிட்டு வராரு. டெய்லி ஏதாவது ஒண்ணு பிடிச்சுப்பாரு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி கடிச்சிருவாரு. அப்படின்னா இன்னைக்கு என்ன பிடிச்சிருக்காரு? நான் இந்த தொகுதி எம்எல்ஏன்னு, இவங்க எல்லாம் என்னோட தொண்டர்கள்னு, எங்க அப்பாவோட அரசியல் வாரிசு நான் தானே நினைக்கிறாரு. ஓகே, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற எதுவும் குழப்பம் இல்லையே? வேற எதுவும் இல்ல சார். நீங்க மட்டும் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. எத்தனையோ கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பைத்தியத்தை சமாளிக்க மாட்டேனா? நான் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடந்துருமா? இது இவர்தான் மூத்த வச்சா துளசி. ஓ, இவர்தானா? வணக்கம் சார். வணக்கம். என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டீங்களா? இவராங்கிறாரே சகல. இந்த கல்யாணம் கை கூடனதுக்கு காரணம் நீங்க தானே? அஜய் சொல்லிருக்கான். சொல்லிட்டானா? உண்மை அதானே? அதை மறக்காம இருந்தா போதும். அது சரி, மாப்பிள்ளை மேட்டர் சொல்லிட்டானா? சொல்லிருப்பான் சகல. சம்பந்தி, என் பையனத்துக்காக சொல்லல. இந்த சின்ன வயசுலயே சட்டசபை சும்மா நடுக்க வச்சுக்கிட்டு இருக்க அவங்க மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, அஜயை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டில இருந்து டைரக்டா அசம்பிளிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் பைத்தியம் மட்டும் இல்ல, கண்ணிலையும் கோளாறு. ஆமா ஆமா, டிவில பாக்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம். ஆதர்ச நாயகன், யூத் ஐகான் என்னவோ சொல்றாங்க. இல்ல சம்பந்தி, இரண்டு ஒரு டைப்பா இருக்காரு. என்ன பார்த்து நடிக்கிறாரு? சேச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. ஏதோ ஓசிடின்னு கண்ணு வியாதே அவருக்கு. இந்த காலத்துல இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தா தான் நாடு முன்னேறும்.
என்னங்க இது என்ன பார்த்து கண்ணடிக்கிறாரு? அது கண்ணடிக்கிறாரா? இது என்ன அஜயோட அவார்டு ஃபங்க்ஷனா? கொஞ்சம் டாபிக்க மாத்துங்க. சரியா சொன்ன சமதே. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஆமாங்க, முகூர்த்த தேதியை முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் டெல்லி வரைக்கும் இன்விடேஷன் கொடுக்கணுமே. முதல் பத்திரிக்கை பிரைம் மினிஸ்டர் என் அண்ணனுக்கு தான் வைக்கணும். உங்க அண்ணன் பிரதம மந்திரியா? ஆமாங்க, நம்ம பிரதம மந்திரி எம்ஜிஆர் தானுங்களே. ஓ, இறந்து போன எம்ஜிஆர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா யார் யாரையெல்லாம் என்னென்ன ஆக்குவாரோ. ஆமா ஆமா, பிஎம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே. சரி சம்பந்தி, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். வாங்க சம்பந்தி, வாங்க. வரேங்க. துளசி சார், நம்ம எம்எல்ஏ தம்பியை ஜாக்கிரதையா பாத்து. மாமா, இந்த சம்பந்தம் நமக்கு வேணாம். ஏமா அந்த பொண்ணுக்கு என்ன நல்லா தானே இருக்கா? பொண்ணுக்கு என்ன லட்சணமா தான் இருக்காண்ணா. ஆனா அவங்க அப்பா தான் ஃபியூஸ் போற பல்பு மாதிரி எல்லாரையும் பார்த்து கண்ணடிக்கிறாரு. அதுவா, அவருக்கு ஓசிட்டின்னு ஒரு சின்ன வியாதி இருக்கு, அதனால தான் இப்படிலாம். அஜய் கிட்ட சொன்னா நீ வாங்க. பாத்தீங்களா சகல எப்படி சமாளிச்சுன்னு. அந்த பொண்ணுக்கு அதே வியாதியா? அஜய் பார்த்து கலடிக்கிறா? இது வியாதி இல்ல மாப்ள.